அரசியல் நேயர்களுக்கு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களுடைய இறுதி யாத்திரை அதில் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் ஒன்று கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் உலகத்தையே ஈரான் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு தகாத வார்த்தையை ட்ரம்ப் அவர்கள் அவர் வாயிலேருந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே ட்ரம்ப்கிட்ட அப்படிப்பட்ட ஏதாவது மோசமான ஒரு திட்டங்கள் எதுவும் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பலரும் பதபதைப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிருக்குது. ட்ரம்புடைய இந்த மாதிரி பேச்சால் நடவடிக்கையால் ஈரான் அமெரிக்கா போர் நிற்குமா இல்லை உலக போராக மாறிடுமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பயமும் எல்லா உலக நாடுகள்கிட்டையும் வந்திருக்கு. கொமேனியுடைய இறுதி யாத்திரை இது இறுதி யாத்திரை மட்டும் இல்லை, உலகுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்தியை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி இதுவரை உலகத்தில் யாருக்குமே நடந்ததில்லை. அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியினால் ட்ரம்ப் அவர்கள் உறைஞ்சு போயிருக்கிறாரு. என்ன நடக்க போகுதோங்கிற ஒரு பயமும் அதிர்ச்சியும் ட்ரம்ப்கிட்ட இருக்கிறது தெரிய வருது. இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் இந்த உச்சபட்ச தலைவருடைய அடக்க நிகழ்ச்சி எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், எந்தெந்த முறைப்படி நடக்கும், இதில் யாரெல்லாம் கலந்துக்குருவாங்க, இதோடைய நோக்கம் என்னங்கிற விரிவான சில தகவல்களை சில நிமிடங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுறதோட இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர். அவர் கடந்த பிப்ரவரி 28 அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவரோட சேர்ந்த சில முக்கியமான அதிகாரிகளையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தி உயிரிழக்க செய்தது நல்லா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சோம். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 2-3 நாளில் ஈரானை இல்லாமல் ஆக்கிறோன்னு சவால் விட்டு அமெரிக்காவால் செய்ய முடியல. கிட்டத்தட்ட 4 மாதங்களை தொடர்ந்து மிக கடுமையான போர் நடந்துக்கிட்டு வருது. இன்னும் 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆனாலும் நாங்கள் எதிர்த்து போரிட தயாராக இருக்கிறோன்னு சொல்லி நெஞ்சை நிமிர்த்து ஈரான் நிற்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஆச்சரியமாக உலகமே ஈரானை திரும்பி பார்க்குது. அதுவே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படாமல் அதை அவங்க பாதுகாத்து எப்போ அவங்க அடக்கம் பண்ணுறதா ஒரு திட்டம் போட்டிருந்தாங்கண்டா இந்த ஈரான் போரில் ஈரான் அமெரிக்காவுடைய போரில் வெற்றி கண்டுட்டு தான் நம்ம அவரை அடக்கம் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த போர் அப்படி உடனே முடிகிற மாதிரி தெரியல, பல மாதங்கள் நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஈரான் நாட்டில் உள்ள மக்கள், அந்த நாட்டு குடிமக்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீடுகளில் நடக்க இருந்த சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. காரணம், தங்களுடைய நாட்டுடைய தலைவர் உயிரிழந்திருக்காரு, அவர் இன்னும் நம்ம அடக்கமே பண்ணலை. அவர் அடக்கமே பண்ணாத சூழ்நிலையில் நம்ம வீட்டில் எப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுன்னு சொல்லி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அந்த நாட்டிலே நடக்கலை. இதை அறிந்த ஈரானுடைய தலைவர்கள் தான் இப்போ என்ன முடிவு எடுத்தாங்க, இந்த போர் எப்போ முடிய போகுதுன்னு தெரியலை, தலைவர் அவர்களை நம்ம அடக்கம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் இந்த ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் அவருடைய அடக்க சடங்கு நிகழ்ச்சியை நடத்துகிறதா அந்த ஈரானுடைய அரசு நிர்வாகிகள் முடிவெடுத்து அதற்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் தெஹ்ரானில் உள்ள மிகப்பெரிய மத மற்றும் கலாச்சார மையமாக உள்ள இமாம் கொமேனி மசூதியிலிருந்து இறுதிச் சடங்குங்க தொடங்கியிருக்கிறாங்க. அப்படி தொடங்கின அந்த நிகழ்ச்சியில் ஈரானுடைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, கருப்பு உடை அணிந்து அவருடைய துக்கத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்துறதோட கொமேனி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவருடைய மர்ம வாழ்க்கையாக துவா செய்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த தலைவர் அவருடைய உடலில் ஈரானுடைய கொடி போர்த்தப்பட்டு கிராண்ட் முசல்லா மசூதிக்கு உடலில் எடுத்து செல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜூலை 4ஆம் தேதி அஞ்சலி செலுத்துறதுக்காக உலகம் எங்கிருந்து பல நாட்டு தலைவர்கள் அங்கே கலந்துக்கிறாங்க. இந்தியா சார்பில் நம்ம நாட்டு பிரதமர் அங்கே போய் கலந்துக்கல. ஆனால் அந்த இந்தியாவுடைய தெஹ்ரானில் உள்ள இந்திய அரசாங்கத்துடைய குழு அலி கொமேனி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக பீகாருடைய ஆளுநர் கவர்னர் சையத் ஹுசைன்ங்கிறவரும் வெளியுறவு இணையமைச்சர் பவித்ரா மார்கெட்டாங்கிறவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை வழி அனுப்புகிற நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் கலந்துக்கிடுவாங்க. இது மாதிரி மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு தலைவருக்கும் நடந்ததில்லை என்றதான் இப்போ பிரமாண்டமாக பேசப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜூலை 4, 5 தெஹ்ரான்லையும் 6ஆம் தேதி நாடு முழுவதும் பொது விடுமுறை விடப்படுறதா அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் துணை அதிபராகவும் இருக்கிற ஈரானுடைய முகமது ரேசா அரஃப் அறிவிச்சிருக்கிறாரு. சுமார் 2 கோடி மக்கள் கலந்துக்கு கொள்வாங்க ஐஆர்ஜிசியுடைய மூத்த தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஹசன் சாதை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்காக பாதுகாப்புக்காக 10,000க்கும் மேற்பட்ட
பாதுகாப்பு பணியாளர்களும் 10 இராணுவ மருத்துவமனைகளையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த இராணுவ ஜெனரல் வந்து முகமது அக்ரமணியாங்கிறவங்க இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் இந்த 4 மாதமாக இந்த தலைவருடைய உடல்கள் வந்து எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கும்? ஒருவேளை ஏதாவது கெமிக்கல் ரசாயன முறையிலாங்கிறப்ப அப்படியெல்லாம் இல்லை. ஒரு குளிர்பதனப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் தான் அவருடைய உடலை வந்து பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவரை வந்து இவ்வளோ நாள் வைக்கிறதுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் இருக்குதானா? இஸ்லாமிய நடைமுறைப்படி சியா சுன்னா 2 வகுப்பு சொல்கிறாங்க. இந்த கொமேனி அவர்கள் வந்து ஷியா வகுப்பை சேர்ந்தவங்க. 200 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் பெரும்பாலும் இருக்கிறவங்க சுன்னா வகுப்பை சேர்ந்த இந்த சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சுன்னா வகுப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருடைய உடலை அந்த உடல் சூடு அடங்கிறதுக்குள்ளே அடக்கம் பண்ணுறது மிகச்சிறப்பு. ஒருவேளை அவருடைய நெருங்கிய உறவினர்கள் தந்தையோ மகனோ அண்ணன் தம்பியோ மனைவியோ மகளோ சில மணி பயண தூரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வர்ற வரைக்கும் அவங்களுடைய பார்வைக்காக காத்து வைத்திருந்து அதன் மேலே அடக்கம் பண்ணுறது நல்லது. ஆக இயன்ற அளவு துரிதமாக அடக்கம் பண்ணுறதுங்கிறது தான் அந்த சுன்னா சமுதாயத்துடைய ஒரு வழிமுறையாக இருக்குது. இவரை ஏன் இவ்வளோ நாள் வைத்திருந்தாங்கங்கிறப்ப இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த நாட்டுடைய தலைவர் மட்டும் இல்லாமல் இவர் பல வகையிலேயே அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை நிறையா செய்தார். இந்த நாடு தாக்கப்படும், அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளால் தாக்கப்படும், அதுக்கான பாதுகாப்பு திட்டங்களை 20 வருடங்களுக்கு முன்னாடியே போட்டார். அவர் எதிர்பார்த்தபடியே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தினதுனால அவர் அடக்கத்துக்கு முன்னாடி நம்ம வெற்றி கண்டணும்னு சொல்லி அதே ஒரு குறிக்கோளில் தான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இவருடைய அடக்கத்தை தாமதித்து வச்சுருந்தாங்க. அது காலதாமதமாக நீடிக்கிறதுனால இப்போ வந்து 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தான் அந்த 4ஆம் தேதி அஞ்சலி நிகழ்ச்சி வந்து பல நாட்டு தலைவர்கள் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் 4, 5 டெஹரான்லையும் 6ஆம் தேதி மற்ற நாடுகளிலையும் 7ஆம் தேதி கோமா நகருக்கும் இந்த இவருடைய இறுதி பயணம் செல்லுது. ஜூன் 8ஆம் தேதி நஜப் மற்றும் கர்பலாவுக்கு இறுதி பயணம் போகுது. இது ரொம்ப முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு இடம். காரணம் வந்து முதல் ஷியா இமாம் முகமது நபி அவர்களுடைய உறவினரும் இமாம் அலி அவர்களின் திருத்தலம் வந்து அந்த நஜஃபில் இருக்குது. கர்பலாவில் இமாம் ஹுசேனின் திருத்தலம் இருக்குது. கர்பலா நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். நாகரடிபாவோட பாடல்களோட சொல்லுவார், கண்கள் குளம் ஆகுதமா கர்பலாவை நினைக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கர்பலா இடமும் அங்கே தான் இருக்குது. கர்பலா போரில் இமாம் ஹுசேன் உயிர் நீத்ததும் சியாவுடைய முக்கியமான அடையாளம். அது மட்டும் இல்லாமல் மத பாரம்பரியங்களுக்கு மையமானதாகவும் அந்த இடம் கருதப்படுது. இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஈராக்கு அரசு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிறது அதில் முக்கியமானது. சில காலங்களுக்கு முன்னாடி இருந்த ஈராக் போரில் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாளியாக இருந்த 2 நாடுகள் இப்போ சேர்ந்து இந்த தலைவரோடவே அந்த இறுதி நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்கிறாங்கங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடுகள் வந்து ஒரு ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த இவருடைய இறுதி பயணம் உருவாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள அரபு நாடுகள் எல்லாமே இந்த தலைவருக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய அஞ்சலி செலுத்தக்கூடிய சூழ்நிலை நடக்குது. இப்படித்தான் இந்த நிகழ்ச்சி நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஜூன் 9ஆம் தேதி 3ஆம் தேதி தொடங்கிய பயணம் ஜூன் 9ஆம் தேதி மஷாத்தில் வந்து அவருடைய நல்லடக்கம் நடைபெறும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஈரானில் உள்ள வடகிழக்கு நகரமான மஷாத்தில் உள்ள 8வது சியாம் இமாம் ரேசாவுடைய திருத்தலத்தில் தான் காமேனி அவர்களுடைய பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கு குறித்து அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு மோசமான ஒரு அறிவிப்பை அவர் சொல்லியிருக்குது. உலக தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கி இருக்குது. கடுமையான கோபத்தையும் ஒரு வருத்தத்தையும் ஈரானுக்கு உருவாக்கி இருக்குது. அப்படியே அவர் அமெரிக்காவுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தாங்க. இப்போ இந்த இவருடைய இறுதிச் சடங்குல ஒன்று கூடியிருக்காங்கல்ல, அதை வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு. ஒன்று கூடியிருந்தனர் ஒரே ஒரு தாக்குதலில் அனைவரையும் நாங்கள் வீழ்த்தி இருக்க முடியும். மறைமுகமாக சொல்கிறாரு, ஒரே போட்டு 50 பேரை நாங்கள் காலி பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதை நாங்கள் செய்யலை. நாங்கள் செஞ்சுருந்தா பின்னர் பேச்சுவார்த்தைக்கு ஈரானில் யாருமே ஆளே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ திமிரான பேச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் இப்போ ஒன்று கூடுறாங்க, ஒரே தாக்குதலில் 50 பேரை நாங்கள் காலி பண்ணிடுவோம், அவ்வளோ சக்தி இருக்கான் அவர்கிட்ட. அப்படி பண்ணிட்டா திருப்பி பேச்சுவார்த்தைக்கு அந்த நாட்டில் ஆளே இல்லாமல் போயிடுவாங்க. பின்னாடி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிறதுக்காக அப்படி தாக்குதல் நடத்தலைங்கிறாரு. எந்த அளவுக்கு ஒரு துவேஷமான மோசமான கொலைவெறி தாக்குதலில் இவர் பேசியிருக்காருங்கிறத கேட்டு ஈரானுடைய அமைச்சர்களும் அதிகாரிகளும் கடுமையான பதிலடி தாக்குதல் கொடுத்துருக்குறாங்க.
கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் உலகத் தலைவர்கள் வந்து ஏன் இப்படி ட்ரம்ப் பேசுகிறாரு, இவர் சிந்தனையோடு தான் பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இப்படி அவர் பேசுனதுனால இந்த அடக்க நிகழ்ச்சிக்கு பிறகு இப்போ செய்யப்பட்டிருக்கிற அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்படுமா அல்லது இதில் ஏதாச்சும் இடையூறு வருமா அப்படிங்கிற சந்தேகமும் இப்போ உலக நாடுகளுக்கு வந்துருச்சு. காரணம் வந்து போர் நிறுத்தலைன்னா ஈரான் வந்து பின்வாங்க தயாராக இல்லை. ஈரான் வந்து அதனுடைய கோரிக்கையில் வந்து தெளிவாக சொல்லியிருக்குது. குறிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் அதனுடைய கோரிக்கைகள் வந்து நியாயமானதுங்கிறத ட்ரம்பே ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்ட பிறகும் வாய் தவறி ஏதாவது வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருக்கிற ட்ரம்ப் வந்து புரிந்து பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாராங்கிட்டு அவருடைய பேச்சுக்கு வந்து மரியாதை குறைஞ்சிருச்சு உலக நாடுகளில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மிகப்பெரிய ஒரு உலகமே போற்றக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அயத்துல்லா அலி கொமேனி அவர்களுடைய அந்த இறுதி பயணம் ஜூலை 9 நடைபெற இருக்கிறதுல வந்து எல்லா மக்களும் உலகத் தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அவருக்கு மிக சிறந்த ஒரு அஞ்சலி செலுத்துறதோட அவருக்கான பிரார்த்தனையும் வைக்கிறாங்க. நாமும் நம்மளுடைய இந்த அரசியல் ஆயிரம் சேனல் வழியாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி கொமேனி அவர்களுடைய அயத்துல்லா அலி கொமேனி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவர்கள் ஏதோ அறியாமல் சிறு பெரு பாவங்கள் செய்திருந்தாலும் இறைவன் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். இதையே நம்மளுடைய அஞ்சலியாக தெரிவிக்கிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற நாட்டில் உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி.